இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் வந்து ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே 20 கிலோமீட்டருக்கு டிராபிக்ங்க. பூரா தமிழர்கள் தான். முள்ளு போடுறது, அழகு போடுறது, பால் கூட எடுக்கிறது. இன்னைக்கு 10 கப்பு முருகங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க. யாரு பெருசா விரும்புறா? தமிழர்கள் தான் விரும்புறாங்க. கண்டிப்பா முருகப்பெருமான். அங்க ஆன்மீகம் சரி, இறை நம்பிக்கை சரி, மாந்திரிகம் சரி, அளவு கடந்த நம்பிக்கை. சரிவர செய்து கொடுத்தால் அங்க நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப பொதுவா அந்த மாந்திரிகத்தை நம்பிக்கை அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாதானே இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி உலக அளவுலையும் சரி. இப்ப மலேசியா மக்கள் இத நம்பி நான் வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா மாந்திரிகரை நம்ம சரியாக சூஸ் பண்றதுலயும் அவங்க சில விஷயங்கள் பார்ப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு அவர்கிட்ட போறோம், அதை இதை பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மலேசியா மக்களுக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க? இப்ப என்ன வந்து மலேசியா மக்களை விரும்புறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வீடியோவை பார்த்துட்டோ காணொலி பார்த்துட்டோ வர்றவங்க இல்ல. ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து நல்லபடியா நடந்து பலிதமானா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பேருக்கு நம்மளை பத்தி சொல்லுவாங்க. அவங்க சார்புல வரும். இந்த 10 50 மாறும், 50 100 மாறும், 100 150 மாறும், 200 மாறும். இப்படிதான் விரிவடைஞ்சிச்சே தவிர காணொலியை பார்த்துட்டு எல்லா கிளைண்ட்டும் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வர்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷமாவது தன்னுடைய சந்தேகத்துக்கு அவர் தெளிவான பதில் சொல்றாரா இதை கேட்பாங்க. 2வது, அவங்க ஒரு நபரோட நிறுத்துறவங்களே அல்ல. மலேசியா மக்கள் வந்து இந்த இவர் மட்டும்தான் கரெக்டானவர், நம்ம செஞ்சு கொடுத்த பலிதமே இருந்திருந்தா கூட இன்னும் 2 பேரை அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி மனநிலைமையில அவங்க உள்ளவங்க. அப்ப 2 பேரை 3 பேரை பார்க்கும் பொழுது இது யாரு நம்மளுடைய சந்தேகத்துக்கு தெளிவான தீர்வு தந்தா, யாருக்கிட்ட சரியான விஷயம் இருக்கு, யாருடைய பொருள் நமக்கு பலிக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்மளுடைய கனிவான பேச்சு, உபசரணை, அவங்களை வந்து முகம் சுளிக்காம நடந்துக்கிறது, அணுகுமுறை. வேலையில நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய திறமையை நீங்க காட்டினாலும் அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, கனிவான பேச்சு இருக்கணும், அனுசரணை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டுக்கா இருந்தாலும் சரி, அதிகமான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க தரவா செஞ்சு கொடுக்கணும். நேரங்காலம் பார்க்காம அவங்களுக்கு உழைக்கணும், வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அவங்க. புரியுதுங்க? இப்ப நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு கொஞ்சம் இல்லைங்க அவ்வளவுதாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் அங்க எடுபடாது. ரொம்ப நேரம் அவங்களுக்கு பேசணும், ரொம்ப நேரம் சந்தேகத்தை சொல்லணும், மணிக்கணக்குல பேசணும்னு நினைப்பாங்க. அது எதனாலன்னு தெரியல. அவங்கள்ட்ட நம்மளை சோதிக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அவங்க வந்து நம்மள நல்லா ஒரு எந்த மாதிரி இருக்கு என்ன ஏது அவங்களுடைய அனுபவம் நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா. அப்ப யாராருக்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. தலகணம் அங்க அதிகமா ஆகாது. அதிகமா இல்ல, தலகணங்கிறது அங்க இருக்கக்கூடாது. நீங்க என்னதான் பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, பெரிய சக்தி வச்சிருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு கனிவா நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேரு விரைவா பரவும். ஒரு நல்ல பண்றாரு, நல்ல எவ்வளவு சந்தேகம் கேட்டாலும் முகம் சுளிக்காம பதில் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி, எந்த நேரம் போன் பண்ணாலும் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அங்க வாங்கணும். ஓகே, இப்ப பொதுவா மாந்திரிகம் அப்படின்னா அங்க மலேசியால இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்ப கேம்லிங்க்கு அதிகமா வந்து பாக்குறாங்க. அப்படி இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்களுக்கு மாந்திரிகரை அணுகுறாங்க? கணவன் மனைவி பிரச்சனை, அப்புறம் குழந்தைங்களுடைய விஷயத்துல இந்த காதல் பிரச்சனை, அந்த மாதிரி. தொழில் ரொம்ப முக்கியங்க, தொழில் தான் அதிகமா. அப்புறம் இதை தாண்டி மலேசியாவுல லாட்டரி இருக்கு. புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் லாட்டரி இருக்கு. 7 கம்பெனி இருக்கு, 7 கம்பெனி இருக்கு. அதுல பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை விரும்புவாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சிரமத்துல கஷ்டத்துல இருக்காங்க இல்லையா, நமக்கு ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு வந்து நம்பர் கேட்பாங்க. நீங்க பூஜை பண்ணி எனக்கு நம்பர் கொடுங்க, நான் விழுவுறதுல உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்லி அது அதிகமா விரும்புவாங்க. தொழில வந்து நான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும், நிறைய லாபம் வரணும் அப்படிம்பாங்க. நம்ம தமிழர்களை வந்து அங்க எல்லாமே வச்சிருக்காங்க. பூக்கடை, தேங்காய் கடை, நாட்டு மருந்து கடை, பல ஸ்டோர் கடை, ஹோட்டல் சாப்பாடு கடை, இதெல்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், விரக்தி, இதுக்காக நிறைய பேர் வருவாங்க. நான் அவன்கிட்ட ஏமாந்துட்டேன், இவகிட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. பசி அங்க ரொம்ப ஜாஸ்தி. இதை தாண்டி சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், அப்புறம் பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் எதிரியினுடைய தொந்தரவுகள், இந்த மாதிரி மக்கள் நிறைய அனுபவம். ஓகே, இப்ப இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், இந்த கேம்லிங்லயும் வந்து மாந்திரிகம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேம்லிங்ல பயங்கரமா பணம் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வந்து மாந்திரிகம் பண்ணி அவர் அந்த கேம்லிங்லயே வந்து அழியணும் அப்படின்னு ஒருத்தர் மாந்திரிகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா
அவரு தொடர்ந்து தோக்கதான் செய்வாரு. அவருக்கு எப்படி வெற்றியை குடிக்கிறது, அவர் எப்படி என்ன விஷயங்களை ஃபாலோ பண்றது? இப்ப வந்து 2 பேர் போறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நண்பர் 2 பேர் போறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் வின்னிங் ஆகிட்டே இருக்கு. இவர் போறாரு, கொஞ்சம் கம்மியா காசு போடுறாரு, நிறைய ஜெயிச்சிடுறாரு. இன்னொருத்தர் அதிகமா காசு போடுறாரு, தோல்வி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அவரு கொஞ்சம் கணிக்க முடியாது, கெஸ் பண்ண முடியாது. ஆனா ஏதோ குத்து மதிப்பா அவருக்கு விழுந்துகிட்டே இருக்கு. இவரு நல்ல திறவா விளையாடக்கூடியவரு, நல்லா பண்ணக்கூடியவரு, இவர் தோத்துக்கிட்டே வர்றாரு அப்படின்னா இவர் கண்டிப்பான முறையில ஆய்வுக்கு போகணும். இந்த மாதிரி அதர்வனம் தெரிஞ்சவங்களையோ, சோவி போட்டு பாக்குறவங்களையோ, சாதகம் பாக்குறவங்களே போனா, ஏன் எனக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்ல, விபரீத ராஜயோகம் இல்ல, என்ன நடக்குது, நான் மட்டும் காசை விடுறேனுங்கும் பொழுது அவரு இந்த சூதாட்டத்திலேயே வீணா போகணும், குடிச்சு அழிஞ்சு போகணும், இதுல காசு பணத்தை விடணும், தற்கொலை பண்ணிக்கணும், அவமானம் பண்ணணும், யாரேனும் பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தால் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அந்த பிளாக் மேஜிக்ல இருந்து அவரை விடுதலை பண்ணி திரும்ப ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ராசவசிய மை இருக்கு, தொழில் வசிய மை இருக்கு, அதிர்ஷ்ட மை இருக்கு, அதே மாதிரி தாய்த்துகள்ல நிறைய இருக்கு. அந்த தாய்த்தை வாங்கி கட்டிக்கிட்டு இந்த மைய நெத்திலையோ கையிலயோ வச்சுக்கிட்டு அங்க போய் விளையாடும் பொழுது இந்த பிளாக் மேஜிக் ஏற்கனவே கியூர் பண்ணிருக்கணும். அதுக்கு உண்டான பரிகார பூஜை இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் கியூர் பண்ணி திரும்ப இவருக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அந்த குபேரரோட, மகாலட்சுமி இதோட அனுகிரகம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் விளையாட சொன்னா இவர் ஜெயிச்சிருவாரு. இதை தெரியாம நமக்கு சரிவர விளையாட தெரியல போல இருக்கு, அதுதான் பணம் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு விளையாண்டுகிட்டே இருந்தாருன்னா இந்த பாதிப்பை அவரை முழுமையா காலி பண்ணிடும். ஒரு கால் அவருக்கு சந்தேகம் ஏற்படணும். 2 பேர் போறோம், அவனுக்கு மட்டும் வின்னிங் ஆகிக்கிட்டே இருக்கு, நமக்கு ஏன் ஆகல, என்ன ரீசன் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சு அதுல இருந்து வரணும். இப்ப எல்லா தொழில்களிலுமே தவறுன்னு ஒண்ணு இருக்கும். அதை சரி செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சூதாட்டமும் அது ஒரு பிசினஸ் மாதிரி தான் சில பேர் பண்றாங்க. இங்க இருந்து போய் வேலைக்கு போகாம இங்க இருந்து நான் ஒரு 7-8 நாள் தொடர்ந்து போனேங்க. கிளைண்ட்டும் கூப்பிட்டு போனாங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போனேன், வேற வேற விஷயத்துக்காகவும் போனேன், நான் விளையாடுறதுக்காகவும் போனேன். நான் ஒருத்தரை தொடர்ந்து அங்க பார்த்தேன். அப்ப நான் அவரை கேட்டேன், நீங்க எந்த ஊரு, என்ன? நான் புதுக்கோட்டை அப்படின்னா. எவ்வளவு? நான் 7 வருஷமா இங்கதான் இருக்கேன், நைட்டா பகலா இங்க வந்துருவேன், விளையாடுவேன், இதை செய்வேன், அதுல எனக்கு காசு பணம் கிடைக்குது, ஊருக்கு அனுப்பிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்க இந்த நம்ம தமிழர்கள் கெந்திங்களே ஒரு 10 எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அப்ப இன்னும் நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அது நிறைய இருக்குங்க. கோல்டு, சில்வர், அப்படி இப்படி. நீங்க 2 வெள்ளிக்கும் விளையாடலாம், 2000 வெள்ளிக்கும் விளையாடலாம். இப்ப இந்தியா பணத்துக்கு வந்து 25 ரூபாய்க்கும் விளையாடலாம், 25 லட்சத்துக்கும் விளையாடலாம். அதுக்கு மாதிரிதான். நீங்க 25 ரூபாய்க்கு விளையாண்டீங்கன்னா 1000 ரூபாய் தருவாங்க. 25 லட்சம் ரூபாய்க்கு விளையாண்டீங்கன்னா கோடி ரூபாய் ரிட்டர்ன் தருவாங்க ஜெயிச்சிங்கன்னா. அந்த மாதிரி விளையாட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா 50,000 பேர், 1 லட்சம் பேர் இருப்பாங்க. எல்லாமே உள்ள ஃப்ரீ. டீ, காபி, கூல்ட்ரிங்க்ஸ், சரக்கு, சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. அங்க எந்த விதமான கட்டுப்பாடு, கேள்வி எதுவுமே கிடையாது. நீங்க போங்க. அவன் என்ன சொல்றான், அந்த இருக்கு விஷயம், உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எடுத்துட்டு போ, திறமை இருந்தா கொண்டு போ, நான் வேண்டாம்னு சொல்லல. அதே மாதிரி அட் செகண்ட் உங்களுக்கு ஏடிஎம் கார்டுல உடனே பணம் கிரெடிட் ஆயிடும். அங்கேயே மிஷின் இருக்கும், நீங்க வெளியில எடுத்துக்கலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க விட்டுட்டு வந்தாலும் யாரையும் கேட்க முடியாது, கொண்டுட்டு போனாலும் யாரையும் கேட்க மாட்டாங்க. ஒரு கால் உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் விழுந்துருச்சு, நம்ம இந்தியா பணத்துக்கு ஒரு 10 கோடி 20 கோடி விழுந்துருச்சுன்னா அது ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு செக் கொடுக்கறது, இந்த பணம் கொடுக்கறது, அங்க இருக்கிற ஐசி தான் அதை மாத்தி கொடுக்க முடியும். அதுல ஏதோ ஃபார்மாலிட்டி. கம்மியான அமௌண்ட் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் விழுவுதுன்னா நீங்க யாரையுமே கேட்க தேவையில்லை. ஏடிஎம்ல நீங்க விட்ரா பண்ணிட்டு நீங்க வெளியில வந்துடலாம். ஒரு காலம் நீங்க கெந்திங்கள போய் சூதாட்டத்துல வீணா போகணும், பணம் நிறைய விடணும்னு உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சுக்கிட்டு நல்ல பொருளோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பான முறையில வின் பண்ணலாம். உங்க வறுமையில இருந்து நீங்க வெளியில வரலாம்.